Max in Life channel, 10th standard Max, exercise 2.4, sum number 3. Find the nth term of the sequence அப்படின்ட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 5, 10, 17 டேஷ் டேஷ் டேஷ். ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது யூனிஃபார்மாக இருக்கான்னு பாருங்களேன். 2 + 3 5, 5 + 3 10, 8 வரணும். ஆனால் இங்கே 10 கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு யூனிஃபார்மாக இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் A1 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை 1 + 1ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி A2 செகண்ட் டேர்ம் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இதை 4 + 1ன்னு எழுதிக்கலாம். தேர்ட் டேர்ம் வந்து 10 கொடுத்துருக்காங்க. இதை 9 + 1ன்னு எழுதிக்கலாம். ஃபோர்த்து டேர்ம் வந்து 17 கொடுத்துருக்காங்க. இதை 16 + 1ன்னு எழுதிக்கலாம். இப்போது 1 + 1 1² + 1ன்னு எழுதிக்கிறேன். 4 + 1 2² + 1ன்னு எழுதிக்கலாம். 9 + 1 3² + 1ன்னு எழுதிக்கலாம். 16 + 1 4² + 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ nth டேர்ம் பார்த்தீங்கன்னா an = n² + 1 n² + 1. இப்போ nக்கு 1 போட்டால் 1² + 1 ஃபஸ்ட் டைம் கிடச்சிருச்சா? nக்கு 2 போடுங்க, 2² + 1 செகண்ட் டைம் கிடச்சிருச்சு. nக்கு 3 போட்டால் 3² + 1 தேர்ட் டைம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி 4 போட்டால் 4² + 1 ஃபோர்த் டைம் கிடச்சிருச்சு. ஸோ nth டேர்முடைய ஃபார்ம் வந்து an = n² + 1. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 0, 1/2, 2/3 டேஷ் டேஷ் டேஷ். இப்போ இதில் பாருங்களேன், கீழே 3 இருக்குது, 3க்கு முன்னாடி 2 இருக்குது. அப்போ 0வுடைய டினாமினேட்டர் என்னவாக இருக்கணும்? 1 இருந்துச்சுன்னா 1 2 3 வரிசையாக இருக்கா? அடுத்தது இந்த 3யை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 3யும் 2வையும் கம்பேர் பண்ணுங்களேன். 3 - 1 2 வருதா? அதே மாதிரி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். 2 - 1 1. அதே மாதிரி இங்கே மேலே 0 வந்திருக்கு. அப்போ கீழே 1 இருக்குது. அப்போ 1 - 1 0 வருதா? ஸோ அப்போ 0/1 can be written as 1 - 1/1. அதே மாதிரி 1/2 நம்ம 2 - 1/2. அதே மாதிரி 2/3 3 - 1/3 3 - 1/3. அப்போது nth டேர்ம் வந்து an = n - 1/n n - 1/n. இப்போ nக்கு 1 போடுங்க, 1 - 1/1 ஃபஸ்ட் டைம் கிடச்சிருச்சா? அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி nக்கு 2 போட்டால் 2 - 1/2 செகண்ட் டைம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி nக்கு 3 போட்டால் 3 - 1/3 தேர்ட் டைம் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ nth டேர்ம் an = n - 1/n. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3, 8, 13, 18 டேஷ் டேஷ் டேஷ். கம்பேர் பண்ணுங்கள். 3 + 5 8, 8 + 5 13, 13 + 5 18. ஸோ இப்படி ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை 3 நான் 5 - 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போது 5 - 2 can be written as 5 × 1 - 2. அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்கள். 8 கொடுத்துருக்காங்க. 10 - 2 8. இந்த 10ஐ 5 × 2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 5 × 2 - 2. தேர்ட் டேர்ம் வந்து 13 கொடுத்துருக்காங்க. 15 - 2 அதை 5 × 3 - 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபோர்த்து டேர்மை 18 கொடுத்ததை 20 - 2ன்னு எழுதிக்கலாம். இது 5 × 4 - 2. ஸோ பார்த்தீங்கன்னா nth டேர்ம் வந்து an = 5n - 2. இப்போ பாருங்கள், nக்கு 1 போடுங்க, 5 × 1 - 2 ஃபஸ்ட் டேர்ம் வந்துருச்சா? nக்கு 2 கொடுங்க, 5 × 2 - 2 செகண்ட் டேர்ம் கிடச்சிருக்குது. nக்கு 3 கொடுத்தீங்கன்னா 5 × 3 - 2 தேர்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. nக்கு 4 கொடுத்தா 5 × 4 - 2 ஃபோர்த் டைம் கிடச்சிருச்சு. இதே சம்மை நம்ம வேறு மெத்தட்லேயும் போடலாம்.
ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ 3, எல்லாத்துக்குமே காமன் டிஃபரன்ஸ் 5 தான் வருது. 3 + 5 8, 8 + 5 13, 13 + 5 18 சொல்லிட்டு காமன் டிஃபரன்ஸ் யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ காமன் டிஃபரன்ஸ் D = 5. அப்போ இது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுறதுனால nth term can be written as a plus n minus 1 into d. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 3 plus n minus 1, d வந்து காமன் டிஃபரன்ஸ் 5. ஸோ 3 plus 5n minus 5. ஸோ 5n, 3 minus 5 2. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். இது எப்போ போட முடியும்னா காமன் டிஃபரன்ஸ் யூனிஃபார்மாக இருக்கணும். 3 + 5 8, 8 + 5 13, 13 + 5 18 இப்படி யூனிஃபார்மாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஏபின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏபியுடைய nth term கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து an = a + n - 1 × d. இதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம்.